மற்ற நாடுகளுக்கு சுற்றுலா போகணும்னு நினைக்கிறவங்க இந்தியன் பாஸ்போர்ட் மட்டுமே இருந்தா போதும், விசா இல்லாம ஒரு சில நாடுகளுக்கு போயிட்டு வர முடியும். அது எந்தெந்த நாடுகளுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மேலும் என்னென்ன விசா கேட்டகரி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். அந்தந்த விசாங்களை பெறறதுக்கு பேசிக்கா நமக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பொதுவாக விசாங்கிறது ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கு தேவையான ஒரு அனுமதி சான்று. இந்த விசா வாங்குறதுக்கு நமக்கு 4 வழிமுறைகள் இருக்கு. ஒன்னு ஃப்ரீ விசா, இரண்டாவது ஆன் அரைவல் விசா, மூணாவது இ விசா, நாலாவது பாஸ்போர்ட்டை கொடுத்து ஸ்டாம்ப் பண்ணி வாங்குற ரெகுலர் விசா, ஃப்ரீ விசா. இந்த ஃப்ரீ விசாங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ரீ விசா அனுமதி இருக்கிற கண்ட்ரிக்கு நம்ம போயிட்டு அந்த கண்ட்ரில ரிட்டர்ன் டிக்கெட்டையும் நம்ம அங்க தங்க போற ரூம் டிக்கெட்டையும் காமிச்சுனா போதும், அங்க நமக்கு என்ட்ரி அனுமதிச்சிருவாங்க. இந்த மாதிரி அனுமதிக்கு குறைஞ்சது ஒரு 15 நாள்ல இருந்து அதிகபட்சம் 90 நாள் வரையும் கொடுக்கலாம். இது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் மாறுபடும். அடுத்து விசா ஆன் அரைவல் கண்ட்ரிஸ். இந்த விசா ஆன் அரைவல் கண்ட்ரிக்கு டிக்கெட் புக் பண்ணி போயிட்டு அங்க பாத்தீங்கன்னா அங்க எம்பசியை மீட் பண்ணிட்டு அவங்க கிட்ட நம்ம அந்த கண்ட்ரிக்கு சுற்றுலா பண்றதுக்கான அனுமதியை வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஆன் அரைவல் கண்ட்ரிஸ்க்கு ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒரு வழிமுறைகள் வச்சிருக்கு. அந்த கண்ட்ரிக்கு புக் பண்றதுக்கு முன்னாடியே குறைஞ்சது நமக்கு பாஸ்போர்ட் ஒரு 6 மாத வேலிடிட்டியாச்சு இருக்கணும். நம்ம போற கண்ட்ரிக்கு ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்லாம அங்க தங்கறதுக்கான இட வசதியோட நம்ம ஹோட்டல்ஸ் புக் பண்ணிருக்கணும். நம்ம அந்த கண்ட்ரிக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு அங்க பணம் செலவு பண்றதுக்கு நம்ம கிட்ட பணம் இருக்குன்னு சொல்றதுக்காக வேண்டி நம்ம கிட்ட குறைஞ்சது ஒரு 3 மாசம் ஸ்டேட்மெண்ட் ஆச்சு நம்ம அங்க அவங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் காட்ட வேண்டியது இருக்கும். மேலும் குறைஞ்சது ஒரு 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவாச்சும் தேவைப்படும். இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கும் பட்சத்துல அவங்க நமக்கு அந்த நாட்டுக்குள்ள போறதுக்கு அனுமதிப்பாங்க. ஸோ இந்த விசா காலம் பாத்தீங்கன்னா நமக்கு குறைஞ்சது 30 நாள்ல இருந்து ஒரு 90 நாட்கள் கொடுப்பாங்க. இதுவும் அந்தந்த நாட்டோட விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்கும். அடுத்தது இ விசா. இந்த இ விசா நம்ம அந்த கண்ட்ரிக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல நம்ம போயிட்டு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். நம்ம கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்தது பட்சத்துல அவங்க அந்த விசாவை ஆன்லைன்ல அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை நம்ம A4 ஷீட்ல பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அடுத்தது ரெகுலர் விசா ப்ராசஸ் தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். டைரக்டா பாஸ்போர்ட்டை கொடுத்து ஸ்டாம்ப் பண்ணி வாங்குறது. விசா ஃப்ரீயா அலோவ் பண்ற கண்ட்ரீஸ்லாம் என்னென்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. மொத்தம் 19 விசா ஃப்ரீ கண்ட்ரீஸ் இருக்கு. அந்த கண்ட்ரீஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல வீடியோ பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க அந்த 19 கண்ட்ரீஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். பார்படோஸ், பூட்டான், டொமினிகா, கிரனடா, ஹைத்தி, ஹாங்காங், மாலத்தீவுகள், மொரிஷியஸ், நேபாளம், மான்செராட், செயின்ட் வின்சென்ட் மற்றும் தி கிரனாடின்ஸ், சமோவா, செனகல், செர்பியா, நூயே தீவு, ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ. இது கூட இப்ப லேட்டஸ்டா இணைஞ்ச தாய்லாந்து, இலங்கை, மலேசியா. இந்த 19 கண்ட்ரிகளுக்கும் நீங்க விசா ஃப்ரீயா போய் சுத்தி பார்க்கலாம். நீங்க ஃப்ரீ விசால போறதா இருந்தாலும் சரி, அல்லது ஆன் அரைவல் விசா மற்றும் இ விசால போறதா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கிற வெப்சைட்ல நீங்க டிக்கெட் புக் பண்றதுக்கு முன்னாடியே அந்த வெப்சைட்ல என்ன அப்டேட்ஸ் இருக்கு, மேலும் அந்த விசாக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணீங்கன்னா உங்களோட சுற்றுலா இன்னும் பெட்டரா இருக்கும். மேலும் இது போல விசாவை பத்தியோ இல்ல ஏதாவது நாடுகளை பத்தியோ நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.